வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லாரன்ஸ் ஸ்டர்ன் எழுதின ட்ரிஸ்டம் ஷாண்டி இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலோட முழு டைட்டில் வந்து த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்டம் ஷாண்டி ஜென்டில்மேன். இது வந்து ஒரு 9 வால்யூமில் எழுதப்பட்ட நாவல். இது வந்து 1759லேருந்து 1767 வரைக்கும் பப்ளிஷ் ஆச்சு. இந்த நாவலோட தீம் பார்த்திங்கன்னா த கியாட்டிக் சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் டைம் அண்ட் மெமரி, the limits of language and achieving true communication, and how idiosyncratic obsessions called hobby horses isolate us while simultaneously connecting us through shared eccentricities. இதில் வர கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறது தான் நரேட்டர். அவரோட பேர் ட்ரிஸ்டம் ஷாண்டி. அவருடைய அப்பா பேர் வால்டர் ஷாண்டி. இவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவறான ஒரு சயின்டிஃபிக் ஹைப்போதசிஸில் முக்கியமாக பேருங்க மூக்குங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அவரோட அம்மா வந்து எலிசபெத் ஷாண்டி. இவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அவங்க டெம்பரமெண்ட்டில். அது மாத்திரம் இல்லாமல் ட்ரிஸ்டமோடைய அங்கிள், அவர் பேர் டோபி. இவர் ஒரு போர் வீரர். இந்த போரில் சண்டை போடும்போது அவருடைய க்ராயின், அதாவது ஆண் உறுப்பில் வந்து அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு. அவர் வந்து நான் வயலண்ட்டாக இருந்தாலும் அந்த மிலிட்ரியோடைய வரலாறு, அங்கே அவங்க யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸை பற்றிலாம் பேசுகிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. இதெல்லாம் மற்ற கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்லாப், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அதுக்கப்புறம் பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீமேல் மிட்வைஃப், அவங்க பேர் இதில் குறிப்பிடலை. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க தான் வந்து ட்ரிஸ்டமோட அம்மா எலிசபெத் சொன்னதுனால ட்ரிஸ்டமுக்கு வந்து பிரசவம் பார்த்தவங்க. இன்னொருத்தர் வந்து யாரிக்கு, இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பார்சன். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்ப நண்பரும். அப்புறம் டோபியோட ஃப்ரெண்டும் சபார்டினமான ட்ரிம்மா. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து 2 வேலையாட்கள் இருக்காங்க, சுசேனா அண்ட் ஓபேடியா. கதையோட ஆரம்பத்தில் சிஸ்டம் வந்து அங்கிள் டாபியை பற்றி சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய போர் வரலாறு, அவருக்கு எப்படி அங்கே அடிபட்டுச்சுன்றதெல்லாம், அதே மாதிரி அவரோட பிறப்பை பற்றியும் சொல்கிறாரு. இப்போ வந்து வால்டர், அதாவது சிஸ்டமுடைய அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு பிரசவ வேதனை வந்துச்சு அதெல்லாம். ஆனால் அவர் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் டாக்டர் ஸ்லாப் கிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பொம்பளை மிட்வைஃப் வந்திருக்காங்க, அதாவது பிரசவம் பார்க்குற ஆள் வந்திருக்காங்க, ஆனால் நீங்களும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்லாப் எப்படின்னா அவர் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டாக்டர்னு நினச்சிக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறார், நான் புதுசாக வந்து ஃபாசர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா குழந்தையோட தலையை பிடிச்சே நம்ம குழந்தைய வந்து வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்துடலாம்லாம் சொல்லிக்கிட்டு அதை வந்து ஒரு டெமோ கொடுக்கறதுக்காக டாக்டர் ஸ்லோபோடைய அங்கிள் டோபியோட கையில் வந்து டாக்டர் ஸ்லோப் வந்து அந்த ஃபோர்ஸஸை வச்சு எடுக்கிறாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அது அப்படியே தோலை வந்து கிழிச்சின் வெளியில் வந்துடுது. இப்போ வந்து அவர் தடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுதுன்னா, இது நடந்த உடனே டாக்டர் ஸ்லோப்பை வந்து உள்ளே இருக்கிற அந்த பிரசவம் பார்க்க வந்த பெண்மணி கூப்பிட்றதுனால அவர் உள்ளே போயிடுறாரு. நம்ம இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுனால வால்டரும் டோபியும் வந்து படுக்க போயிடுறாங்க. அவங்க வந்து திடீர்னு பார்த்தா சமையல் ரூம்லேருந்து ஒரே சத்தமாக இருக்குது. கேட்டு எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வீட்டில் அந்த ட்ரிம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி டாக்டர் வந்து ஸ்லோப் வந்து அந்த ஃபோர்ஸஸ் வச்சு குழந்தை எடுக்க பார்க்கும்போது அதோட மூக்கு வந்து அப்படியே தனியாக வந்துடுச்சு. அதனால் அவர் வந்து ஒரு சிந்தட்டிக் மூக்கு பிரிட்ஜை வந்து அந்த பையனுக்காக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தான். இப்போ வால்டர் வந்து உண்மையில் பார்க்க போனால் தகப்பனாக போய் உள்ளே போய் என்ன முடியுமோ அவரால் உதவி செய்யணும். ஆனால் அவர் உடனே வந்து அந்த மூக்குன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது இதெல்லாம் லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற சூசனா சொல்லிடுறாங்க, குழந்தை இன்றைக்கி பிழைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. உடனே வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ போய் உடனே பார்சன் யாருக்கு அழைச்சின்னு வாங்க, அந்த குழந்தை வந்து நம்ம பேப்டைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வால்டர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சூஸ் பண்ணுற பேர் வந்து ட்ரிஸ் மெகிட்டஸ். இதோட அர்த்தம் வந்து த்ரைஸ் கிரேட், அதாவது 3 மடங்கு கிரேட்டாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பேரை வந்து அவங்களால சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதனால அவனை பேப்டைஸ் பண்ணும்போது அவன் பேரை ட்ரிஸ்டம்னு சொல்லிடுறாங்க. ட்ரிஸ்டம் ஷாண்டி சொல்கிறான், எனக்கு பிடிக்காத பேர் இதுன்னு. அப்புறமே வந்து வால்டர் வந்து யாருக்கிட்ட கேட்குறாரு, பேப்டைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு குழந்தையோட பேரை நம்ம மாற்ற முடியுமான்னு. ஏன்னா ட்ரிஸ்டம்ன்றது இருக்கிறதுலையே வந்து வீக்கான ஒரு பேர். அதே ட்ரிக்ஸ்மேக்டஸ்ன்றது ஒரு மிஸ்டிக்கான பேர். அது வால்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க இதை பேசிகிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தா வால்டருக்கு ஒரு நியூஸ் வருது. அவருடைய மூத்த மகனான பாபி வந்து லண்டனில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவன் இறந்துட்டான் அப்படின்றது. அதனால் அந்த துக்கத்தில் வந்து அந்த பேரை அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்தது வந்து ட்ரிஸ்டமுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது வால்டர் வந்து இவனுக்கு எப்படிப்பட்ட படிப்புலாம் தரணும் அப்படின்னு பிளான் போடுறாரே தவிர அவனுக்கு எந்த விதமான படிப்பும் கொடுத்த மாதிரி தெரியல. அது மாத்திரம் இல்லாமல் ட்ரிஸ்டனுக்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துக்கினே இருக்குது. ஒரு வாட்டி வந்து அவன் வந்து விண்டோ வழியாக, அதாவது ஜன்னல் வழியாக யூரினேட் பண்ண பார்க்கும்போது அவனுக்கு சர்க்கம்சைட் ஆகிடுது. அதாவது விண்டோ வந்து டக்குன்னு கீழே விழுந்து அவனுக்கு வந்து வெட்டிடுது.
இப்போ சூசேனா அது மாதிரி பண்ணது காரணம் அங்கே எந்த சேம்பர் பாட்டும் இல்லாதனால தான். அதனால் சூசேனாவும் டாக்டர் ஸ்லாப்பும் வந்து ட்ரிஸ்டமோட இன்ஜுரிக்கு வந்து பேண்டேஜ்லாம் போட்டு அவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. வால்டர் இப்போ வந்து ட்ரிஸ்டமுக்கு என்ன மாதிரி படிப்பு அவனுக்கு தரலான்னு டோபியோடு பேசின்னு இருக்கான். அப்போ டாக்டர் ஸ்லாப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவனுக்கு வந்து விண்டோ வழியாக அவன் யூரின் போக பார்த்துருக்கான். அப்போ விண்டோ வந்து மேலே விழுந்து அவனோட ஆண் உறுப்பு வந்து கொஞ்சம் வெட்டிடுச்சு அப்படின் போது வால்டரும் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவனோட உடம்புலையும் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த விஷயம் வெளியில் போச்சுன்னா அவன் பேரும் வந்து பாதிச்சிடும். அதனால் ஒன்று பண்ணலாம், மற்ற பசங்களுக்கு முன்னாடி இவன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டோம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இவங்க முடிவுக்கு வராங்க. இப்போ கதையை வந்து தற்காலத்துக்கு ட்ரிஸ்டம் சொல்கிறாரு. அவர் இப்போ வந்து யூரோப்புக்கு வந்து போயின்ட்டுருக்காரு. ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால் உடல்நிலைக்கு ஏற்ற ஒரு கிளைமேட் இருக்கிற ஊருக்காக போயின்ட்டுருக்காரு. அவரோட பிளான் என்னென்னா, வருஷத்துக்கு வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி இப்போ எழுதிட்டுருக்காரு, அவரோட வாழ்க்கை சுயசரிதத்தை. அது 2 வால்யூமாவது ஒரு வருஷத்தில் எழுதினோன்னு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இறந்துடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு மனசில் இருக்குது. அதே சமயத்தில் அவர் வந்து ஃப்ரான்ஸ் வழியாக போகும்போது அவர் பார்க்குற ஒரு ஊரை பற்றியும் அழகாக எழுதிக்கிட்டே போகிறாரு. இப்போ திரும்பி கடந்த காலத்துக்கு போகும்போது அவர் டோபிக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு விடோ வேட்மேனுக்கும் இருந்த ஒரு அஃபேரை பற்றி பேசுகிறாரு. இப்போ வால்டர், எலிசபெத் ட்ரிஸ்டம் இவங்க 3 பேரும் டோபியும் இந்த விடோவையும் ஃப்ளர்ட் ஆகிறதே பார்த்துட்ருக்காங்க. விடோவுக்கு வந்து டோபி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அவருக்கு வந்து ஆண் உறுப்பில் அடிபட்டிருக்கு போடும் போதுன்றதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அடிபட்டிருக்கு, அவரால் வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ஆணாக இயங்க முடியுமான்ற பயம்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து பேச்சுவாக்கிலேயே எங்கே கரெக்டாக அடிபட்டிருக்குன்னு கேட்குறதுக்காக அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் டோபி என்ன நினச்சிருக்காருன்னா, அவர் வந்து அவரோட கார்டனில் வந்து ஒரு மாடல் பேட்டில் ஃப்ளீட் வச்சுருக்கிறதுனால அதை பற்றி தான் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் அவர் அதை ஏற்ற மாதிரி பதில் சொல்லினே இருக்கார். டோபியும் ட்ரிமும் வந்து ஒரு மிலிட்ரி ஸ்டைல் ஆப்ரேஷனை வந்து நடத்துகிறாங்க. ஏன்னா விடோ வெட்மேனோடைய அட்டென்ஷனை அவங்க வந்து கவர்றதுக்காக. இப்போ நாவலோட முடிவு வந்து எப்படி இருக்குன்னா, ட்ரிஸ்டமோட பிறப்பில் தான் கதை ஆரம்பிக்குது, அங்கேயே வந்து முடியுது. பார்சன் யாரிக் வந்து சொல்லின்னு இருக்காரு, காக் அண்ட் அ புல் ஸ்டோரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஐ எவர் ஹர்டுன்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.